ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த டிராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஹீரோ நேரா வீட்டுக்கு வந்து கார்ட்டூன் போட்டிருக்க எல்லா அண்டர்வேரையும் தான் தூக்கிட்டு இருக்கான். இது எல்லாமே அவங்க தம்பியோடது போல. ஆல்ரெடி ஹீரோயின் முன்னாடி அசிங்கப்பட்டான் இல்லையா, ஸோ மறுபடியும் அந்த அசிங்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக பால்கனில எல்லாம் தொங்கிட்டு இருக்கு. அதையும் விடக்கூடாதுன்னு சொல்லி எட்டி நின்று அதை எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டா ஹீரோயின் வரா. சும்மாவா நீனா என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு ஒரு தட்டு தட்டினதும் பயந்து போய் டக்குன்னு திரும்பினதுல அவனோட கால் மடங்கி தொப்புனு கீழேயே விழுந்துட்டான். எதெல்லாம் ஹீரோயின் கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சானோ அது ஃபுல்லா அவன் மேலதான் கிடக்கு. உனக்கு ஒன்னும் ஆகலன்னு இவ கேட்கும் போது அடிப்பட்டதே என்னோட கால்ல, செஸ்ட்ல கிடையாது, கையெடுங்கிறான். இதுல அசிங்கப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, எனக்குமே போக்கிமான், சின்சான், டோரிமான் எல்லாமே பிடிக்குங்கிறா. இப்ப நீ கொஞ்சம் வாய மூடுறியான்னு இவன் கேட்டதும் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேனே, உனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா என்னன்னு கேக்குறா. கட் பண்ணா எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு உங்க 2 பேர்ல யாருக்குமா பிரச்சனைன்னு கேக்குறாங்க. தோ இவனுக்கு தான் இவ கை நீட்டேன், எனக்கு தான் ரைட் ஆங்கிள் சுளுக்கிடுச்சுங்கிறான். டாக்டர், அவன் பயங்கர வேகத்துல விழுந்தான். நாய்க்குட்டி அதனோட கக்காவே சாப்பிட்றதுக்கு எப்படி ஒரு ஃபோர்ஸ்ல போகும் அந்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம எக்ஸ்பிளனேஷனை கொடுக்க, தயவு செஞ்சு வெளியே போறியான்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அனுப்பி விட்டுட்டான். இப்போ டாக்டர் உள்ள அவனை செக் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பக்கம் வெளியே வந்து உட்கார்ந்தா பக்கத்துல ஒரு பையன் சின்சானதான் பாத்துட்டு இருக்கானா. இந்த கார்ட்டூன் எல்லாம் என்ன இந்த அளவுக்கு செய்யும் நினைச்சு கூட பாக்கலங்க. உடனே அந்த குட்டி பையன், அக்கா உங்களுக்கும் சின்சான் பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறான். இல்ல எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல, எனக்கு அவன மாதிரியே பேச தெரியும், நீங்க வேணா பாக்குறீங்களான்னு டிக்கி ஆட்டி ஆட்டி காட்டிட்டு இருக்க. அதை பார்த்து சிரிக்கும் போது கரெக்டா ஹீரோ வந்துட்டான். அந்த பையன் பாட்டுக்கு எனக்காக தான் நடிச்சு காட்டிட்டு இருக்கானே தவிர உன்னெல்லாம் கிண்டல் பண்ணும் நாங்க நினைச்சு கூட பாக்கலன்னு ஹீரோன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அவன் பாட்டுக்கு அடிக்கிட்டே இருக்கானா. அப்ப அவங்க அப்பா வந்து வா சின்சான் போலான்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. ஓ, அந்த பையன் பேரு கூட சின்சானான்னு இவன் கோவப்பட, எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறா. எனக்கு தெரியும் இது எதர்ச்சியா நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தானு சொல்லும் போது நீ என்ன அர்த்தத்துல சொல்றன்னு கேக்குறா. என் சட்டை எழுத்து விட்டது, பனிஷ்மெண்ட் வாங்கி அப்பாலஜி லெட்டர் படிச்சது, இதெல்லாம் எப்படி ஒரு ஆக்சிடென்டா நடந்ததோ அதே மாதிரி தானே இதுவும் நடந்ததுன்னு கேட்க, நீ என்ன எனக்கு மனசாட்சியே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இன்னைக்கான ஆக்சிடென்ட்க்கு என்னையே பிளேம் பண்ணிக்கோன்னு சொல்ல, ஓ இன்னைக்கு மட்டும் தானான்னு கேக்குறான். இன்னைக்கு மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்துக்குமே என் மேலதான் தப்பு இருக்கு. டாக்டர் என்ன சொன்னாரு, ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்க, எனக்கு ஹர்ட் ஆகணும்னு தானே நீ அவளோட காத்துட்டு இருக்கன்னு இவன் கேட்கிறான். அப்படி இல்ல, இது எல்லாத்துக்கும் நானே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறேன். இன்னையில இருந்து உனக்கு சரியாற வரைக்கும் ஃபுல் டைம் நானியா உனக்கு நான் இருக்க போறேன். என்ன உன்னோட கால்களா நினைச்சு எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கோங்கிறா. எனக்கு தேவையில்லைன்னு அவன் சொல்ல, சத்தியமா சொல்றேன் இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்கவே மாட்டேன். இனிமேல் உன் வசதிக்கு ஏத்த மாதிரி நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேங்கிறா. ஆக்சுவலா ஹீரோக்கு பெருசா அடி படவே இல்ல, ஜஸ்ட் ரெஸ்ட் எடுத்தா போதும் டாக்டர் சொல்லி விட்டுருக்காங்க. ஆனா அதான் இந்த பையன் மறைச்சிட்டு நீ உண்மையதான் சொல்றியான்னு கேக்குறான். நிஜமா தான் சொல்றேன், நான் உனக்கு சின்சியரா இருப்பேன். டாக்டர் என்னதான் சொன்னாருன்னு கேக்குறா. எனக்கு போன் பிராக்சர் ஆயிருக்கு, சரியாதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் டாக்டர் சொன்னாருன்னு போய் சொல்ல, அச்சோன்னு புள்ள நம்பிடுச்சு. நான் உன்னை பாத்துக்கிறேன், மெதுவாவா மெதுவாமான்னு சொல்லிட்டு கைத்தாங்களா கூட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ பெட்லயும் அப்படியே மெல்லமா உட்கார வச்சு காலையெல்லாம் தூக்கி போட்டு, சார் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கன்னு கேட்க, என்னோட காலை கொஞ்சம் தூக்கல வைங்கிறான். சோ பிலோவை கீழே வச்சுட்டு போத்தி விடுவான்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், வேணுங்கும் போது கூப்பிடறேன்ட்டானா. அப்போ ஓகே ரெஸ்ட் இன் பீஸ்னு சொன்னவன், ஐயோ என் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு, நல்லா ரெஸ்ட் எடுங்கன்ட்டு போகும்போது டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போன்னு அனுப்பி விட்டுட்டு ஒரு மாதிரி இப்பதான் பையனுக்கு சந்தோஷமா இருக்கு. இங்க இவ்வளோ எப்பா சாமின்னு சொல்லிட்டு தண்ணி வாது குடிக்கலான்னு வாய் வைக்கும் போது லிங்ஷி எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னு கேக்குறான். என்ன பண்றது, வரன்னு மறுபடியும் தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்தாச்சு. டெஸ்ட் பேப்பரை ஹீரோவை கலெக்ட் பண்ண சொல்ல, அவன் காலை பார்த்ததும் மேம் நான் அவனுக்கு பதிலா பண்றேன்னு ஓடிட்டு இருக்கா. இப்ப கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் கிளம்ப, அடுத்து பார்த்தா ஹீரோக்கு டியூட்டியாமா இன்னைக்கு உன்னோட வேலையை நான் பண்றேன்னு சொல்லிட்டு போர்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அடுத்து பெண் கீழே விழுந்ததுன்னு குனிய போகும்போது வேணாம் குனிஞ்சு இது காலில் மறுபடியும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவளே தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. அப்புறம் கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் போலான்னு எந்திரிக்கும் போது 10 நம்பரை பிரிச்சு விட்டு தனித்தனியா கிளீனிங் டியூட்டிய நம்ம ஷியான் கொடுத்துட்டு இருக்கான். இது ஒரு சர்வீஸ் ஒர்க் மாதிரி போல. சோ நம்ம ஹீரோயின் அவனை கூப்பிட்டு, அவனுக்கு கால் அடிபட்டிருக்கிறதால என்னையும் அவனையும் ஒரே டீம்ல போடுன்னு கேக்குறாளாம். அவனுக்கெல்லாம் எங்கேயோ மச்சம் இருக்கு, சரி பண்ணி விடுறேன்னு அனுப்பி வச்சுட்டு இருக்கானா. அப்ப கரெக்டா ஹீரோ வருவோம், உன்னை பார்த்தாலே எனக்கு பொறாமையா இருக்குடா, எப்படி லின்சி உனக்கு இவ்ளோ ஒபீடியன்டா நடந்துக்கிறா சொல்லித்தாவேன்னு கேட்க, அதெல்லாம் ரொம்ப ஈஸி, உன் ஒரு காலை உடைச்சுக்கிட்டேனா சூப்பரா வேலை செய்வான்ட்டு போய்கிட்டு இருக்கான். இவனுக்கே வேலை செஞ்சு முடியாம ஹீரோயின் படுத்துட்டு இருக்க. கரெக்டா கின் வரான். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சேன்னு இவன் கேட்கும் போது, கொஞ்ச நாளா காம்படிஷனுக்கு போயிட்டேன், 3 கோல்டு மெடல்ஸ் வாங்கியிருக்கேன்னு காட்டுறான். வாவ் நீ செம்மடான்னு இவ பார்த்துட்டு இருக்கும் போது, கண்டிப்பா பட் யாரா இருந்தாலும் கோல்டு மெடலை வாங்கினதுமே கடிச்சு பாப்பாங்க, நீ என்ன எதுவும் பண்ணாம இருக்கேன்னு கேட்க, இதை கடிச்சு பல்லு போயிடுச்சுன்னா என்ன பண்றது, ஒலிம்பிக்ல மட்டும்தான் கோல்டு பிளேட்டர்ல ஃபுல்லா கொடுப்பாங்க, மத்ததெல்லாம் சில்வரா தான் இருக்கும்னு சொல்ல, ஐயோ இதை வித்து பணமாக்கலாம்னு நினைச்சேன், என் கனவெல்லாம் கனவா போச்சாங்கும் போது இப்பதான் உனக்கு தெரிஞ்சுதான் இருக்கான். அதை விட ஏன் இப்படி இருக்க, யாரும் உன்னை அப்செட் பண்ணான்னு கேட்க, நான் நல்லாதான் இருக்கேன்,
ஒருத்தனோட காலை தான் உடைச்சு விட்டனதும் நீ பயங்கரமான ஆளா இருப்ப போலியன்னு அவன் கேட்டுட்டு இருக்கான். அது தெரியாம நடந்தது. சோ அவன் வேலையெல்லாம் நான் தானே பார்க்கணும். வீக்கெண்ட்ல வேற சர்வீஸ் ஒர்க் இருக்கு. ஆட்ஸ் எல்லாம் போய் ரிமூவ் பண்ணுங்க. எங்க போய் பண்ணுன்னு கேக்குறான். கட் பண்ணா வீக்கெண்ட்க்கு கிளீன் பண்ண வந்தாச்சு. மத்த பசங்க எல்லாரும் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க இந்த ஆட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும். கண்ணா பின்னான்னு ஒட்டி வச்சிருக்கானுங்க. ரொம்ப கஷ்டம் தான் பாத்துட்டு இருந்தா. நீங்க 2 பேரும் இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஷியான் ஜியாவை கூட்டு ஓடியே போயிட்டான். இவன் வீல் சேர்ல இருக்கிறதால இவன் கை கேட்டுற வரைக்கும் நீ பண்ணிக்கோ, மேல இருக்கிறதெல்லாம் நான் எடுத்து விட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் கீழே இருந்த 2 போஸ்டர் எடுத்துட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்கேன். அவ இன்னும் ஒரு போஸ்டர் கூட எடுக்கவே இல்ல. இப்படி பண்ணா காலம் ஃபுல்லா எடுத்தாலும் வராது, நான் பண்றத பாருன்னு சொல்லி கொஞ்சம் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு எடுத்தா வந்துரும் காட்டுறான். நான் சரியா பாக்கல, திரும்ப ஒரு டைம் பண்ணி காட்டுறேன்னு இவ கேட்டதும் ஏன் இருக்க எல்லாத்தையும் நானே எடுக்கணும்னு நினைக்கிறேன்னு அவன் கேட்கிறான். இல்ல நீ போய் ரெஸ்ட் எடு, நானே இதெல்லாத்தையும் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கடுப்புலதான் சுரண்டிட்டு இருக்கா, வரமாட்டேங்குது. இப்ப கட் பண்ணா 4 பேரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஹீரோயின் மட்டும் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காளா. இந்தா சிக்கனை சாப்பிடு, அப்பதான் நான் எனர்ஜியோட வேலை பார்க்க முடியும்னு ஹீரோ கொடுக்க, இப்போதைக்கு எனக்கு 1000 கைகள் தான் வேணும்னு கேட்டுட்டு இருக்காளா. அப்போ உனக்கு இது வேணாமானதும் இல்ல வேணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்புறம் அப்படியே ஜியா கிட்ட இன்னைக்கு நான் எத்தனை போஸ்டர் ரிமூவ் பண்ண தெரியுமா, 245ங்க. ஐயோ பாவம், நிறைய வேலை செஞ்சிருக்கியான்னு அவ கேட்டுட்டு இருக்கும் போது இன்னும் 5 பண்ணா ரவுண்டா 250 ஆயிடும் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து கடுப்பான ஜியா நம்ம ஹீரோன் இந்த பக்கமா கூட்டு வந்து அவன் இதெல்லாம் வேணும்னு தான் பண்ணிட்டு இருக்கான், உன்னை புள்ளி பண்றதுக்கு எப்படி நீ விடலான்னு கேட்க, அவன் கால் உடைஞ்சதுக்கு காரணமே நான் தான், அத்தோட அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு வேற நான் ஆசைப்படுறேன் இல்லையாங்க. இந்த பக்கம் ஷியானோ நிஜமாவே உனக்கு கால் உடைஞ்சிருச்சா என்ன, இப்படி எல்லாம் பண்ணாதடா பாவம் பிடிச்சிக்குங்கிறான். நான் எல்லாரையுமே இப்படி பண்ணிட்டு இருக்கேன், அவன் என்ன அந்த அளவுக்கு பண்ணிட்டா, அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டு இருக்கேங்கிறான் ஹீரோ. மத்தியானமாவது அவனே பண்ணிட்டு பாரு உன் கையெல்லாம் ரெட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கூட்டு வரும்போது அங்க ஒரு மிஸ்ஸிங் கேட் போஸ்டரை பாக்குறாங்க. இது எங்க ஃபேமிலியில ஒண்ணு 10 வருஷமா குழந்தையில இருந்து வளர்த்திட்டு இருக்கோம், எங்களுக்கு குழந்தைகளும் கிடையாது, தயவு செஞ்சு இதை பார்த்தா எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு எழுதியிருக்காங்க. கரெக்டா அந்த போஸ்டர் எடுத்துக்கிட்டு பாட்டி தான் தேடி வந்துட்டு இருக்காங்க. பாவம் அது காணாம போயிடுச்சு, பல பசியில் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்களா. பாட்டிமா கிடைச்சா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றாங்க போது எல்லாரும் பாத்துக்கோங்க, இதான் என்னோட நம்பர், எங்க பார்த்தாலும் உடனே எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி தேடிட்டு போயிட்டு இருக்காங்க. சோ இப்ப 4 பேரும் ஒன்னா சேர்ந்து மீமின்னு தேடிக்கிட்டு இருக்கேன். 3 பூனை கண்ணில் படுது, பட் அதெல்லாம் வேற 10 வருஷம் ஆயிடுச்சுல, சோ அவ்வளவு தூரம் போயிருக்காதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோவோட கண்ணில் படுது. மரத்து மேல மாட்டிக்கிட்டு தான் கீழே இறங்க பயப்படுதான். சியானை ஏத்தி விட்டா எனக்கு ஆயிட்டு பயமா இருக்குன்னு இறங்கிக்கிட்டான். சரி நான் போறேன்னு ஹீரோ சொல்ல, எது ஒத்த கால்ல ஏற போறியா, நான்லாம் சூப்பரா ஏறுவேங்க, இல்ல வேணாங்கிறானா இவன், ஒரு நிமிஷத்துல ஏறி இறங்குற பாருன்னு சொல்லிட்டு ஏற ஆரம்பிச்சுட்டா. கீழே கீது விழுந்து அடிபட்டு போதுன்னு ஹீரோ வேற கத்திட்டே இருக்கான். சப்போஸ் கீழே விழுந்துட்டா புடிச்சிடலாங்கிற மாதிரி ரெடியா தான் உட்காந்துட்டு இருக்கான். பட் ஹீரோயின் சேஃபா அதை எடுத்துட்டு இறங்கிட்டா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்குமே ரொம்ப சந்தோஷம். அவ சிரிக்கிறத பார்த்து இவனும் கூட சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த பாட்டியை கூப்பிட்டு அந்த பூனைக்குட்டியை ஒப்படைச்சதும் அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம். இனிமேல் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், 2 பேருக்கும் வயசாயிடுச்சுல, உன்னாவே இருப்போன்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன். தொலைஞ்சு போன ஒரு விஷயம் திரும்ப கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல நம்ம ஹீரோயினும் பாத்துட்டு இருக்கா. அப்ப அவ கையில அடிபட்டு இருக்கிறத ஹீரோ நோட் பண்றான். இப்ப அங்கிருந்து கிளம்பும் போது அந்த பேக்கு கூட வாங்கி இந்த சீக்கிரமா கையத்தோட, இல்லன்னா அம்மா உன்னை நான் நல்லாவே பாத்துக்கிறதுலன்னு என்னதான் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவ கையில கொடுத்தவன் உட்காரு நானே பண்றேன்னு சொல்லிட்டு அவ்வளோ அக்கறையா அவளுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கானா. அப்ப கூட அது உன்னை காயப்படுத்தினா கீழே விட வேண்டியதானே, பாரு என்னோட மருந்து கூட நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கங்க, அதுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, கீழே விட்டா விழுந்துடும் இல்லங்கிறா. மேல போனதுக்கு கீழே இறங்க தெரியாதான்னு இவன் கேட்கும் போது ஒருவேளை அதுக்கு கீழே இறங்க தெரியலன்னா என்ன பண்றதுன்னு கேக்குறா. அப்போ உன்னால கேட் மைண்ட் எல்லாம் ரீட் பண்ண முடியுமான்னு இப்ப ஹீரோ கேக்குறானா. பூனைக்குட்டி வயசாயி வீட்டை விட்டு ஓடிடுச்சுன்னா அது ஓனருக்கு சொல்லாம சொல்ற குட் பை, இது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியாதான்னு கேக்குறா. ஏன்னா பூனைங்களுக்கு எப்போ தான் இறந்து போவ நல்லாவே தெரியும். சோ ஓனர் கிட்ட இருந்து தனிமைப்படுத்தப்பட்ட இடத்துக்கு போய் இறந்து திரும்ப அதனோட பிளானட்கே போயிடும். அதனோட பாடியை வச்சுக்கிட்டு ஓனர் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அதனால செய்ய முடிஞ்ச கடைசி விஷயம் மறைஞ்சு போறது மட்டும்தாங்கிறா. இதுக்கெல்லாம் என்ன ப்ரூஃப் இருக்கு, பூனைகளுக்கு 9 லைஃப் இருக்கா, அப்போ 1 போச்சுன்னா இன்னும் 8 இருக்கும்லன்னு அவன் கேட்க, உனக்கு இதெல்லாம் காமெடியா இருக்கா, பூனைங்களுக்கும் மனுஷங்க மாதிரி ஒரே லைஃப் தான், ஒன்ஸ் இறந்து போனதுதான் சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டு இருக்கா. ஏன்னா அண்ணாவோட ஞாபகம் வந்துருச்சு. ரூம்ல உட்காந்துக்கிட்டு அவனோட பொம்மையை பார்த்து ரொம்ப மிஸ் பண்றா. இங்க ஹீரோவை கட்ட ஹீரோயின் சொன்ன விஷயம் உண்மைதானாங்கிறத செக் பண்ணி பார்க்கும்போது இன்டர்நெட்லயும் அப்படிதான் போட்டிருக்காங்க. சோ அவ ரூம்க்கு வெளியே நின்று நான் தான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டே என்ன மன்னிச்சிட்டுன்னு கேட்கும்போது ரெஸ்பான்ஸ் வரலையா. என்ன தூங்கிட்டேன்னு உள்ள வந்து பார்க்கும்போது அவ டேபிள்லயே படுத்து தூங்கிட்டு இருக்கா. பக்கத்துலயே ஒன்னா வாழ்றதுக்கான ரூல்ஸ்னு ஒரு நோட்டையே ரெடி பண்ணி வச்சிருக்கா. முக்கியமா அவனோட ஃப்ரீடம்ல மட்டும் தலையிடவே கூடாதுன்னு அவ எழுதி வச்சிருக்கிறத பார்த்துட்டு பாவ புள்ளன்னு அவளுக்கு போத்தி விட்டுட்டு நேரா அவங்க வேலை செஞ்ச தெருவுக்கு வந்து அங்க இருக்க போஸ்டரை எல்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஒருத்தனாவே எல்லாத்தையும் எடுத்துட்டான். பட் ரொம்ப கிளீனா இருக்கேன்னு சொல்லிட்டு 3 நனத்தை மட்டும் ஒட்ட வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே இந்த பக்கம் கீழே காட்டுறாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இது ஜீரணம் பண்றதுக்கு நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு நேரா நம்ம ஹீரோயின்லாம் வேலை செஞ்சா அந்த தெருக்கு தான் கூட்டிட்டு வரான். ஆனா நம்ம ஹீரோ தான் ஆல்ரெடி எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு போயிட்டானாச்சே.
இந்த லின்சி இவ்ளோ ஃபாஸ்டா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலையேன்ட்டு வந்தது வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு தெருவை ஃபுல்லா கூட்ட ஆரம்பிச்சுட்டானுங்க. இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம நம்ம ஹீரோ அடுத்த நாள் ஹீரோவை கூட்டு வரேன். நான் என்ன கனவா கண்டேன்னு கேட்கும்போது இங்க பக்கத்துல வான்னு சொல்லிட்டு மண்டையிலே கொட்டு வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம செய்யறதுக்கு எந்த வேலையும் இல்ல, இந்த வீக்கெண்ட் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் இல்லன்ட்டு போகும்போது கரெக்டா யார் இது எல்லாத்தையும் எடுத்தது, நேத்து நைட்டு தானே ஒட்ட வச்சேன்னு ஒருத்தர் வராரு. நம்ம ஹீரோன் அவர்கிட்ட பேச போக ஒழுங்கா வந்துருன்னு ஹீரோ கூப்பிடுறான். வீட்டு நான் பாத்துக்கிறேன்னு அவர்கிட்ட போய் கணக்கு வழக்கெல்லாம் பேச அவர் கடுப்பாயிட்டு இருக்காரு. ஆனாலும் ஒட்டுறத நிறுத்தலையா, நீங்க இப்ப மட்டும் ஒட்ட வச்சீங்கன்னா மறுபடியும் எல்லாத்தையும் பேச்சு போட்டுருவாங்க, இத்தனும் நிறுத்திட்டு என்ன பேச்சு பேசுறேன்னு ஹீரோன் அடிக்க வராரு. இதுக்கு மேலே உட்காந்துட்டு இருந்தா சரிப்பட்டு வராதுன்னு ஹீரோ கம்மு டப்பாவை உதச்சு தள்ளிட்டு ஹீரோனை இழுத்துட்டு வேகமா ஓடிட்டான். வழியில ஷியானும் ஜியாவும் கிளீன் பண்ணிட்டு இருக்க அவனை புடிங்கடான்ட்டு தான் ஓடிட்டு இருக்கான். சோ அவங்க 2 பேரும் அந்த ஆளை புடிச்சுக்க இவங்க இந்த பக்கமா ஒரு வழியா சேஃபா ஓடி வந்துட்டாங்க. அவர்கிட்ட போய் இப்படி வாய் கொடுத்துட்டு இருக்க, அடிச்சிருந்தா என்ன பண்றதாமா இவன் கேட்க, நீ இந்த அளவுக்கு உதைப்பன்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்ட்டு கீழே பாக்கும்போது இவளுக்கே ஞாபகம் வருது. அம்மா எங்க உன்னோட வீல் சேர்னு கேட்க அதை அங்கேயே விட்டு வந்துட்டாங்கிறான். அம்மா உனக்கு பிராக்சர் ஆயிருக்கல, எப்படி இவ்வளவு வேகமா ஓடி வந்தேன்னு கேட்க, நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்ததாலதான் உன்னை காப்பாத்தணும்னு எடுத்துட்டு வந்துட்டேன், பாரு மறுபடியும் வலிக்குதுன்னு வேற கால புடிச்சிட்டு இருக்கேன். அதுலயே இவ கண்டுபிடிச்சிட்டா. அப்போ இத்தனை நாளும் நீ என்கிட்ட போய் தான் சொல்லிட்டு இருந்தியான்னு கேட்க, உன்னால விழுந்ததெல்லாம் லைட்டா தான் எனக்கு அடிபடிச்சுங்கிறான். அப்போ அந்த அளவுக்கு சீரியஸ் இல்லனா பாஸ் மாதிரி ஏன் உன் பின்னாலேயே என்ன சுத்த வச்ச, அடிமை மாதிரி எதுக்காக என்ன நடத்துறேன்னு கேக்குறா. அது உன்னோட ஓன் சஜஷன், அதை நான் பண்ண அவ்வளவுதாங்கிறான் இவன். ஜூன் உன் மேல இருக்க அக்கறைய நீ விளையாட்டு போல ட்ரிக்கா யூஸ் பண்ணி அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்கியான்னு இவ கேட்கும் போது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நேத்து மரம் ஏறும் போதே நான் சொல்லலாம் தான் வந்தேங்கிறான். நீ என்னதான் ரூடா இருந்தாலும் எப்படியாவது உன்னோட ஃப்ரெண்ட் ஆகணும்னு என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே தானே இருந்தேன். ஆனா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி இந்த மாதிரி பண்ணிருக்க, உன் மேல அக்கறை வைக்கிறதுக்கு நீ டிசர்வே கிடையாதுன்னு சொல்ல. நான் என்னோட ஹெல்த் தான் சரியில்லைன்னு சொன்னேன், ஏன் கால் அடிப்பட்டதா சொன்னதுக்கு நீ எதுக்காக இவ்ளோ கோவப்படுறேன்னு கேட்க, நான் எதுக்காக இவ்ளோ கோவப்படுறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போனுவேன். திரும்ப வந்து அடிப்பட்டதா சொன்ன காலையை எட்டி ஒழிச்சு என்ன இப்ப வலிக்குதான்னு கேக்குறா. ஆமா வலிக்குதுன்னு அவன் சொன்னதும் இதுதான் ஏன் கால் கிடையாதுல்ல, எப்படியோ போயிட்டு போன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கா. இப்ப நேரா வீட்டுக்கு வரும்போதே டோரை க்ளோஸ் பண்ணி விட்டு கடுப்பேத்திட்டாலாம். எப்படியோ முட்டி மோதி வந்திருப்பான் போல. வீட்டு ஓனரையே வெளியே விட்டு சத்துறலாம். அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லி இவ்வளவு கோவப்படுறான்னு இவன் திட்டிட்டு இருந்தா, நான் அவனுக்கு எவ்வளவு சின்சியரா இருந்தேன், பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப ஏன் மேல கோவப்படுறான்னு அவ கத்திக்கிட்டு இருக்கா. உன்னால ஸ்கூல்ல நான் எவ்வளவு அவதிப்பட்டேன்னு அவன் சொன்னா. ஆமா சின்ன சின்ன பிரச்சனை கொடுத்திருக்கேன், அப்பவும் நான் உனக்கு சின்சியரா தானே இருக்கேன், ஆனா நீ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம எப்படி எல்லாம் பண்ணிட்டு அவ கத்திட்டு இருக்க. நான் அந்த அளவுக்கு கெட்டவன் நினைச்சேன்னா ஜஸ்ட் என்ன இக்னோர் பண்ணிட்டு போக வேண்டியதானே, இதுக்கு பின்னாடியே வரங்கிறான். என் அண்ணா மட்டும் இதுல சம்பந்தப்படாம இருந்திருந்தா கண்டிப்பா நான் உனக்கு வேலை செஞ்சிருக்கவே மாட்டேன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றதுனே தெரியல. அப்போ ஒரு குட்டி பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அவங்க அண்ணா அவளுக்காக நரி பொம்மையை வாங்கி கொடுக்க, பன்னி தானே அழகா இருக்கும் அதானே நல்லா இருக்குங்கிறா. இதுதான் உனக்கு கரெக்டா சூட் ஆகும், யாராவது கூட சண்டை போட முடியலன்னா தள்ளி இருந்து அப்சர்வ் பண்ணணும், அவங்க அமைதியா இருந்தா சண்டை போட்டு வின் பண்ணிடணுங்க. நீ என்ன சொன்னாலும் சரி இந்த பொம்மை எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி அவனை அடிச்சு துரத்திருக்கா. இப்ப அதை பார்த்தவன் கரெக்டா சொல்லிருக்க, யாராச்சும் என்ன புள்ளி பண்ணா நான் அப்படியே விட்டுட்டு போயிடுவேனா என்னன்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிக்கிறா. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ இருந்து அவளோட ரூம்ல பார்க்க ஆளை காணோம், கீழேயும் வந்து பாக்குற அவளை காணோம். என்னடா லிங்ஷி தேடுறியா, அவள ஸ்கூலுக்கு போயிட்டான், 2-3 நாளைக்கு நேரத்துல போகணும்னு சொன்னான், காலையில சாப்பிடாம வேற போயிட்டா பாரு, அவளுக்கும் சேர்ந்து சமைச்சிட்டேங்கும் போது விடுங்கம்மா அவ பங்கையும் நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டு கேட்டு இருக்கா ஹீரோ. உனக்கு இந்த பண்ணு இவ்வளவு பிடிக்கும் நானே எதிர்பார்க்கலேன்னு அம்மா சொல்ல, மா இதுதான் ஃப்ரீடமோட சுவைன்ட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி ஸ்கூல்ல காட்ட ஜியா நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு மாதிரி ஆக்வர்டா ஃபீல் ஆகுது, 2 பேருக்கும் என்ன ஆச்சுன்னு கேக்குறா. நான் கொஞ்ச நாளைக்கு அவனோட பேச போறது இல்ல, லாஸோட டேஸ்ட் அவனுக்கு கொடுக்க போறேங்கிறா. அப்ப அவனோட உனக்கு ஃப்ரெண்டாக வேணாமா, கண்டிப்பா ஆகணும்னு அவ சொன்னதும் அப்புறம் எதுக்காக அவனோட பேசாம இருக்க, அவனை விட அதிக லாஸ் உனக்கு தான் ஆக போகுது போலேங்கிறா ஜியா. எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே இன்னும் ஆரம்பிக்கல, சோ இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நரி முயலை துரத்திக்கிட்டே இருந்தா அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும், முயலை பிடிக்கவே முடியாது. அதே கொஞ்ச நாள் ஃபாக்ஸ் காணாம போயிடுச்சுன்னா ரேபிட் சுதந்திரமா திரியும் போது டக்குனு ஃபாக்ஸ் அதை புடிச்சிடும். அப்போ நீ ரேபிட்னு சொல்றது யாருடின்னு கேக்குறா. ஜூனத்தான் சொல்ல. அப்போ ஃபாக்ஸா இருந்து நீ அவனை பிடிச்சிருவியா, உன்னால முடியுமான்னு கேட்க, அதையும் பாருடிங்கிறா. இப்ப கட் பண்ணா வீட்டுல தான் காட்டுறாங்க. ஹீரோ நைட்டு குளிச்சுட்டு ஹேர் ட்ரை பண்ணிட்டு இருக்க, கரெக்டா ஹீரோயின் வரா. ஏன்னா இது அவளோட பாத்ரூம் டைம். சரின்னு அவன் கிளம்புறதுக்குள்ள அவ பாட்டு கண்டுக்காம போயிட்டு இருக்கா. ரொம்ப நல்லதாச்சுன்னு இவன் ஹேர் ட்ரை பண்ணிட்டு வேணும்னே பழி வாங்கறதுக்காக சத்தமா கேம் விளையாண்டுட்டு இருக்கான். அடி அடி அப்படிதான் அப்படிதான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எதுவுமே பண்ணலையே, அவ பாட்டுக்கு ஹெட்செட்டை மட்டும் படிக்க ஆரம்பிச்சிட்டா. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரும்போதே கோக் வாங்கிட்டு வந்திருக்காளாம். காலையிலே இது குடிக்கிறது நல்லதுன்னு அவன் எடுக்க வந்தான். ஓகே ஜியா இதை குடிச்சுப்போன்னு சொல்லிட்டு அவளுக்கு எடுத்து கொடுக்க கடுப்பாய் கிளம்பிட்டான். நிஜமாவே அவன் ரேபிட் மாதிரி தாண்டி இருக்கான்னு சொல்லிட்டு 2 பேரும் எட்டி பார்த்து பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க.
இவங்க பண்றதை பார்த்து சியானுக்கு கொஞ்சம் டவுட் வந்துருச்சு. நேரா ஹீரோ கிட்ட வந்தவன், காயம் பட்ட மாதிரி நடிச்சதெல்லாம் நிஜமாவே ரொம்ப ஓவர்டா. லின்சி உன்னோட ஃப்ரெண்ட் ஆயிடுவேங்கிற நம்பிக்கையில எவ்வளவு பண்ணா, அந்த சின்சியரிட்டி கூட உனக்கு பத்தாதா? உன் மனசு ரொம்ப ரொம்ப கல்லுடான்னு இவன் சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சா கம்மனு விட்டுட்டு போறதுதானே நல்லது. அவங்கவுங்க வேலையை பார்ப்போம்னு அவன் சொல்ல, அவளை விட நீ தான் வருத்தப்படுற மாதிரி இருக்கு. கோவத்துல இருக்க பிள்ளைய கன்வின்ஸ் பண்றதுக்கு எனக்கு நிறைய வழிகள் தெரியும், அதை நான் உனக்கு சொல்லித்தரேங்க. ரொம்ப தேங்க்யூ, தேவையில்லைங்கிறான். ஆஸ் அ ஃப்ரெண்டா ஒரு அட்வைஸ் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படியே அரகன்ஸோட சுத்திட்டு இருந்தேன்னா டெட் எண்ட்ல தான் போய் முடியும். லின்சி எல்லாம் உன்னை தூக்கி போட்டு போய்கிட்டே இருப்பா, பாத்துக்கோங்க. அவ என்னை விட்டு தள்ளி இருக்கணும் தான் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். சோ அப்படி போனா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தாங்கிறான். நிஜமாவா? உண்மையாவா? அப்போ ஸ்மைல் பண்ணி காட்டுன்னு கேட்க, இன்னும் சிரிப்பே வராம சிரிச்சுட்டு போயிட்டு இருக்கவும், என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, பட் உன்னோட சுச்சுவேஷனை பாட்டா பாடட்டான். நிஜமாவே நீ சந்தோஷமாவே இல்லைன்னு சொல்லிட்டு பாட்டா பாடிட்டு பின்னாடி போயிட்டு இருக்கான். இப்போ கிளாஸ்ல வந்து ஒரு பாஸ்கெட் பால் டோர்னமெண்ட் நடக்க போது யாரெல்லாம் ஜாயின் பண்றீங்கன்னு கேட்கும்போது, என்னது பாஸ்கெட் பால் டோர்னமெண்டா? லாஸ்ட் இயர் நம்ம கிளாஸ் கலந்துக்கிட்டாங்களான்னு ஹீரோயின் கேட்க, என்னடி உனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு ஜியா கேட்கிறான். என்ன அதுல நம்ம சியர் லீடிங் எல்லாம் பண்ணலாம்ல, ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஹீரோயின் சொல்ல, சியான் உடனே கண்டிப்பா உனக்கு தோன்றது எல்லாத்தையுமே நீ தாராளமா பண்ணலாம். அப்படியே ரெஜிஸ்ட்ரேஷனோட கஷ்டமான டாஸ்கையும் உன்னால கம்ப்ளீட் பண்ண முடியுங்க. கண்டிப்பா அந்த டாஸ்கை எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட் பண்ணுவேன்னு ஹீரோயின் சொல்றான். இதுல ஹீரோக்கு என்ன ஆனந்தம்னு தெரியல, சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஏன்னா இது வரைக்குமே அந்த டோர்னமெண்ட்ல யாருமே சேரல. ஏன்டி இப்படி பண்றாங்கன்னு ஜியா கிட்ட கேட்க, நீ தான் ஷியானோட ட்ராப்ல விழுந்துட்ட, அது ஒரு கஷ்டமான டாஸ்க், ஆர்ட் கிளாஸ் நம்மள கேவலமா தான் பாப்பாங்கன்னு சொல்றா. சோ எப்படியாவது ஆளை பிடிக்கணுங்கிறதுக்காக நீங்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸையும் ரெஃபர் பண்ணுங்கன்னு சின்ன சின்ன கிஃப்ட்லாம் வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ண பார்க்க, ரொம்ப கேவலமா இருக்கேங்கிற ஹீரோ. சோ உடனே அவனை பார்த்து வரவும் அவன் கிட்ட தான் பேச வரான்னு நினைச்சா, அப்படியே சியான் கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கா. அவன், என்னால வர முடியாது, பட் நான் ஒருத்தரை ரெஃபர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதை வாங்கினவன், உன்னோட டெஸ்க் மேட்டை கேளுன்ட்டான். இவனால பாஸ்கெட் பால்லாம் விளையாட முடியுமான்னு கேட்க, நீ என்கிட்ட சின்சியரா கேட்டனா நான் யோசிப்பேங்கிற ஹீரோ. நீ எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வரமாட்ட, உன்னை பார்த்தா பாஸ்கெட் பால் விளையாடுற பையன் மாதிரியே தெரியலன்னு நல்லாவே இன்சல்ட் பண்ணி விட்டுட்டா. இப்ப அடுத்து பார்த்தா கின்னு ரன்னிங் ரேஸ்ல சேர்ந்திருக்கான். சோ அவன் வேகமா தாண்டி முதல்ல போய் ரீச் ஆக, இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஓடி போய் அவனுக்கு தண்ணி குடுக்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு ஆல்ரெடி குடுக்கறதுக்கு இத்தனை பொண்ணுங்க இருந்தாலும் அதெல்லாம் வேணான்ட்டு நேரா ஹீரோயின் கிட்ட தான் வாங்கி குடிச்சிட்டு இருக்கான். நீ ஓடுறது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற செம்மையா இருந்ததுன்னு இவ சொல்ல, சரி சொல்லு எதுக்காக எனக்கு தண்ணியெல்லாம் கொண்டு வந்திருக்குன்னு கேட்கிறான். சும்மா இந்த வழியா போனேன், அப்படியே உனக்கு தண்ணி குடுக்கலான்னு வந்தேன்னு இவ சொல்ல, அப்படி என்னால நம்ப முடியலன்னு சொல்லிட்டு அதை குடிக்கவும், குடிச்சிட்டல அப்ப எனக்கு உதவி செய்யறதுக்கு நீ ஓகே சொல்லிட்டேன்னு அர்த்தங்கிறா. நான் எதுக்கு இப்போ ஓகே சொன்னேன்னு இவன் கேட்க, பாஸ்கெட் பால் டோர்னமெண்ட்ல எங்க கிளாஸ்க்கு நீ ஹெல்ப் பண்றதுக்கு ஓகே சொல்லிட்டேங்கிறா. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவை காட்ட, அவளுக்கு பிடிச்ச மாதிரி சுகர் எல்லாம் தூக்கலா போட்டு மில்க் டீயை வாங்கிட்டு இருக்கான். இங்க இவளை கட்ட நைட்டே ஆயிடுச்சு, இன்னும் கின்னோட தான் பேசிட்டு வந்துட்டு இருக்கா. தயவு செஞ்சு நீ எங்க டீம்ல சேர்ந்துக்கோவே ப்ளீஸ்னு கெஞ்சினா, நான் மட்டும் உங்க டீம்ல சேர்ந்துட்டேன்னா அப்புறம் என்னோட கிளாஸ்மேட்லாம் என்ன முடிச்சு விட்டுருவானுங்க. சப்போஸ் நீ டீமை ஃபார்ம் பண்ணா கூட கண்டிப்பா தோத்து தான் போவீங்க. ஆமா, மத்த பொண்ணுங்களுக்கெல்லாம் பாஸ்கெட் பால் டீம்ல எத்தனை மெம்பர்ஸ்னு கூட தெரியாது, உனக்கு மட்டும் இதுல எப்படி இவ்ளோ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னு கேட்க, என் அண்ணாவால தாங்கிறா. அவனுக்கு பாஸ்கெட் பால்னா ரொம்ப பிடிக்கும். சோ சின்ன வயசுல அவனோட சேர்ந்து விளையாண்டுக்கிட்டே இருப்பேன், நிறைய கேம்ஸை 2 பேரும் சேர்ந்து பார்த்துருக்கோம். அப்படியே எனக்கும் அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சுங்கிறா. அப்போ அடுத்த டைம் 2 பேரும் சேர்ந்து விளையாடலாம் அவன் சொல்ல, உனக்கு எந்த ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு கேட்கிறா. கடைசி செகண்ட் வரைக்கும் வின்னர் யாருன்னே தெரியாத ஸ்போர்ட்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, அதனாலதான் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கமான்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு வராங்க. கரெக்டா ஹீரோ அவளுக்காக மில்க் டீயோட வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது, உங்க கிளாஸ்ல எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு கேட்க, எங்க கிளாஸ் ஃபுல்லாவே பிளேயர்ஸ் தான் இருக்காங்க, நான் நெக்ஸ்ட் டைம் ப்ளே பண்ணும்போது கண்டிப்பா நீ வந்து பார்க்கணும், இங்க ப்ராமிஸ் பண்ணி பார்க்கலாம். சரி கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு அவனோட சிரிச்சு பேசிட்டு இருக்கேன். உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க போலன்ட்டு வாங்கிட்டு வந்ததை குப்பை தொட்டியில போட்டு கிளம்பிட்டான். இவன் வந்தது கூட ஹீரோனுக்கு தெரியாது. இப்ப அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்து பார்க்க, என்னடா யாரையும் காணன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது, உன் கனவு நினைவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஜியா கூட்டு வந்து காட்டுறான். இவங்க கிளாஸ் பசங்க எல்லாரும் சேர்ந்து பாஸ்கெட் பால் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. என்னது ஜூனு விளையாடுறானேன்னு கேட்க, அவன் தான் டீம் கேப்டனே. நம்ம கிளாஸ்லயே அவன் ஒருத்த பிளே பண்ணா கூட வின் பண்றதுக்கான கெப்பாசிட்டி அவன்கிட்ட இருக்கு. மத்த யாருக்கு தெரியலனாலும் எனக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும். மிடில் ஸ்கூல்ல இருந்து ஒன்னா தான் படிச்சிருக்கோம். சூப்பரா விளையாடுவான் இப்பவும் கூடங்கிறா. சரி வேற யாரெல்லாம் நம்ம டீம்ல இருக்காங்கன்னு கேட்கும்போது, அப்படியே பிரைட்டா சிரிக்கிறான்ல, அவனோட பேரு கோ, ஒரு நல்ல அத்லட். அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தோ கண்ணாடி போட்டிருக்க பையன் சின்ன மேக்ஸ் சூப்பரா போடுவான். போன வருஷம் ஒலிம்பியாட்ல கோல்ட் மெடல் வாங்கினான். அப்புறம் அதான் காய், கெமிஸ்ட்ரியில அவன் தான் பெஸ்ட்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்களுக்கு பாஸ்கெட் பாலை விட மேத்தமேட்டிக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் போலேன்னு இருக்கா ஹீரோயின். அப்போ ஆர்ட் கிளாஸ்ல இருந்து பசங்க வம்பு பண்ண வந்துட்டானுங்க. காலையில இவங்க தான் ப்ளே பண்ணணுமாமா. யாரை கேட்டீங்க வந்திருக்கீங்க, எப்பவும் படிக்கிறதான வேலை அதை பண்ண வேண்டியதானேன்னு கேட்க,
நாங்க என்ன வேணா பண்ணுவோம், அதை கேட்க நீங்க யாரு நம்ம சியான் கேட்டுட்டு இருக்கான். அப்போ சரி ஒரு போட்டி வச்சுப்போன்னு நம்ம கிண்ண கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் 5 பாயிண்ட் எடுக்கிறவங்க வின்னு அவன் வந்து சொல்றான். நான் தயாரா இருக்கேன்னு நம்ம ஹீரோ நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டு அப்படியே 2 பேரும் முறைச்சிக்கிட்டு தான் நின்றுட்டு இருக்கானுங்க. இப்போ கிண்ணு போய் ஃபர்ஸ்ட் 5 பாயிண்ட்டை சும்மா சூப்பராக எடுத்துட்டு வந்துட்டான். எங்க நின்று போட்டாலும் கரெக்டாக பேஸ்கெட்குள்ளே தான் போகுது. ஸோ திமிரா ஹீரோ கிட்ட வந்து இப்போ ஒன்றும் லேட் ஆயிடல, தோல்வி ஒத்துட்டு கிளம்புங்க, முதல்ல பாலை கூடுறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கரெக்டாக 5 பாயிண்ட் எடுத்துட்டான். பட் 5வது டைம் அந்த பால் கொஞ்சம் குதிச்சு உள்ள போக கின் போட்டது 5மே கிளியரான ஷாட். ஸோ கடைசியா நீ போட்டதை கணக்கில் எடுத்துக்க முடியாது, நாங்க தான் வின்னுங்கும் போது கரெக்டா பெல் அடிச்சிருச்சு, இனி நீங்களே விளையாடுங்கப்பா நம்ம ஹீரோ கிளம்ப. இவன் உடனே ஹீரோனை கூப்பிட்டு நெக்ஸ்ட் டைம் நான் விளையாடுறத நீ பார்க்கணுங்கிறான். கண்டிப்பா பார்ப்பேன், பட் அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒன்று இன்ஃபார்ம் பண்ணணும். நான் கிளாஸ் 1 பேஸ்கெட் பால் டீமோட மேனேஜர் அண்ட் ஆல்சோ நான் தான் சியர் லீடிங் கேப்டனும் கூட. ஸோ இனிமேல் நம்ம போட்டியாளர்கள்ங்க. ஹீரோக்கு சந்தோஷமா இருக்கு. அப்போ சரி, போன வருஷம் மாதிரி இல்லாம இந்த வருஷம் நீங்க குவாலிஃபை ஆக வாழ்த்துக்கள்ங்க. யாருக்கண்டா நாங்க ஃபைனல்ஸ் கூட வர வாய்ப்பு இருக்கு, செகண்ட் பிளேஸ் வரதுக்காவது உங்களோட பெஸ்ட் போடுங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ கிட்டயும் உனக்கு நிஜமாவே சரியாயிடுச்சான்னு கேட்க என்ன அவ்வளோ வீக்னு நினைச்சிட்டியான்னு இவன் கேட்கிறான். நான் அதை ஒன்றும் மீன் பண்ணல, சப்போஸ் ஏதாவதுனா என்கிட்ட சொல்றதுக்கு மறந்துடாதுன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. இப்ப நேரா கிளாஸ்ல வந்து சியர் லீடிங்க்கு யாரெல்லாம் சேருங்கன்னு பேர் கொடுங்கன்னு கேட்கும்போது கரெக்டா மேம் வந்துட்டாங்க. உள்ள பேஸ்கெட் பாலை பார்த்ததும் அவ்வளவுதான் பயங்கர டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருந்துட்டு அவங்க கூட உங்களுக்கு இதுக்கு தேவையில்லாத போட்டி? ஓ சிரிக்கிறீங்களா, நல்லா சிரிங்க. காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நல்லா சேர்ந்து எல்லாரும் அழுங்க. நீங்க ஒன்னும் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் கிடையாது, எல்லாத்தை விட உங்களுக்கு யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்றதா ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த வருஷம் பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட்க்கு நீங்க சேர போறது கிடையாதுன்ட்டாங்க. இப்ப அந்த சோத்துல வந்து தண்ணி பிடிச்சிட்டு இருந்தா கரெக்டா கின்னோட கிளாஸ்மேட்லாம் வரானுங்க. ஐயோ பேஸ்கெட் பால் விளையாட முடியலையா, பரவாயில்ல தண்ணிலையாவது விளையாடுங்க, ஏன்னா பேஸ்கெட் பால்ல நீங்க ரொம்ப ரொம்ப மோசம் இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ஷியானை வேணும்னே டென்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். இது தெரியாம இவங்க 2 பேரும் கிளாஸ்க்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா. நம்ம கிளாஸும் அந்த கிளாஸும் சண்டை போட்டுக்குதுன்னு வந்து கூப்பிட்டேன். மேம் எல்லாம் அந்த இடத்த வந்து பாக்குறாங்க. கீழே கொஞ்சம் பிளட் எல்லாம் சிந்தி இருக்கு. பார்த்தா இப்ப எல்லாரும் அல்ட்ராமேன் சார் முன்னாடி தான் நின்னுட்டு இருக்கானுங்க. ரத்தம் சிந்த சிந்த சண்டை போடுறது நம்ம ஷியான் தான். ஏதாவது பேசுங்கன்னு அவர் சொல்ல அப்பானதும் என்ன அப்பான்னு கூப்பிடாத, பக்கத்துல வா, என்ன வலிக்குதா, உனக்கு நல்லா தேவைதான்னு சொல்லிட்டு எச்சா கத்திட்டு இருக்காரு. சார் நாங்க சண்டையே போடலன்னு சொல்ல சண்டை போடாம அவன் சட்டை எப்படி கிழிஞ்சது, இவனுக்கு எப்படி ரத்தம் வந்ததுன்னு கேக்குறாரு. அப்பதான் அந்த பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. வேணுனே அவன் கடுப்பேத்திட்டு இருந்தால இங்க மறுபடியும் சொல்லு பாக்கலாம்னு சொல்லிட்டு அவன் சட்டையை பிடிக்கும் போது கால் ஸ்லிப் ஆகி டைரக்டா முகத்திலேயே லேண்டிங் பண்ணிருக்கான். அதனால ஏற்பட்ட காயம்தான் இது. சோ நம்ம ஹீரோ 2 பேரும் ஹக் பண்ணிக்க தான் ட்ரை பண்ணாங்கன்னு சொல்ல அப்ப சரி அந்த விஷயத்த இதோட விட்டுறலாம், பட் அந்த ஹக்க இப்ப பண்ணியே ஆகணும், இல்லனா பனிஷ்மெண்ட் கிடைக்குங்க. சரி என்ன பண்றது, வேற வழி இல்லாம 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்க கரெக்டா 2 கிளாஸோட கிளாஸ் டீச்சர்ஸும் வராங்க. இவங்க சண்டையெல்லாம் போட்டுக்கல, ஒரு ஆக்சிடென்ட் தான் போலான்னு அனுப்பிவிட நம்ம ஹீரோ அவங்க மேம பார்த்து இது வேணா ஆக்சிடென்ட் மாதிரி தெரியலாம், எங்களோட கிளாஸ் டோர்னமெண்ட்ல கலந்துக்க கூடாதுன்னு நீங்க சொன்னதால நாங்க ரொம்பவே அப்செட்ல இருக்கோம், இது நியாயமே கிடையாது, டோர்னமெண்ட்ல கலந்துக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம் ஹீரோ கேட்க சொல்லி முடிச்சிட்டல நான் விட மாட்டேன்ட்டு போறாங்க. பட் மேம் விளையாட போயிட்டா ஸ்டடீஸ் அஃபெக்ட் ஆகும்னு நீங்க சொல்றீங்க சரி, பட் இது மாதிரி அவமானப்பட்டா அது எங்களை அஃபெக்ட் பண்ணாதான் கேட்க விளையாடுறதுக்கு போனா மார்க் வந்துருமா, யூனிவர்சிட்டியில சேர்ந்துருவீங்களா, அந்த அளவுக்கு இது என்ன முக்கியம்னு கேட்க நீங்க சொல்ற மாதிரி நல்லா படிச்சா மட்டும்தான் நல்ல காலேஜ்ல சேர முடியும், பட் அதுதான் எங்க வாழ்க்கையோட ஃபைனல் ஸ்டேஜ் கிடையாதே, அதுக்காக எங்க வாழ்க்கையோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணா எங்க வாழ்க்கையே மீனிங்லெஸ் ஆயிடும் இல்லையான்னு கேட்க பரவாயில்லையங்கிற மாதிரி தான் சாரே பாக்குறாரு. இதை நம்ம ஹீரோயின் ஜியான்னு எல்லாருமே கேட்டுட்டு தான் நிக்கிறாங்க. சப்போஸ் நீங்க இதுல ஜாயின் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே தோத்து போய் வெளியே வந்துருவீங்கன்னு சொல்ல மைக்கேல் ஜாக்சனே சொல்லியிருக்காரு, தோல்வியை நான் கண்டிப்பா ஏத்துப்பேன், பட் ட்ரை பண்ணாம இருக்கிறத கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டேன், ஈவன் காம்படிஷன்ல நாங்க தோத்தே போனாலும் சரி கிவ் அப் பண்றதை விட இது எவ்வளவு பெட்டர்னு அவன் சொல்லும் போது நம்ம ஹீரோயின் ஷியான்னு எல்லாருமே சொல்றாங்க, தயவு செஞ்சு எங்களுக்கு ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, கண்டிப்பா இதனால எங்களோட படிப்பு அஃபெக்டே ஆகாதுன்னு கேட்க அப்ப கின்னும் தயவு செஞ்சு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நாங்க ஏதோ அவங்கள புள்ளி பண்ற மாதிரியே நடந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது மேமுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நீங்க டோர்னமெண்ட்ல கலந்துக்கிறீங்கன்னா உங்களோட பெஸ்ட்டை கொடுத்து கிளாஸ் 1க்கு படிப்பை தவிர ஸ்போர்ட்ஸும் நல்லாவே வருங்கிறத காட்டணும், அதை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பசங்க எல்லாரும் சந்தோஷப்பட கின்னு ஹீரோ பக்கத்துல வந்து அப்ப மேட்ச்ல பாக்கலாங்கும் போது ரொம்ப சந்தோஷப்படாத, உன்னை தோக்கடிக்கிறதா எங்களோட கோலேங்கிறான். பார்த்தது போது வாங்க போலான்னு சொல்லிட்டு அவங்க சார் கூட்டு போயிட்டு இருக்காரு. தென் இப்ப நம்ம ஹீரோ விளையாண்டுட்டு இருக்க அவங்க அண்ணனே விளையாடுற மாதிரி இவளுக்கு தெரியுது. சோ ஒரு மாதிரி எமோஷனல் ஆனதும் அங்க நின்று எதுக்காக இப்படி பார்த்துட்டு இருக்கன்னு இவன் கேக்குறானா. சோ பக்கத்துல வந்து மேம் கிட்ட எப்படியோ பேசி ஒத்துக்க வச்சுட்டு பாருங்க, எல்லாரும் பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட் விளையாடணும், அதுக்காக தான் இப்படி பண்ணாங்கிறான்.
உனக்கு அவ்வளோ இதா விளையாண்டாகணுமா? ஒருவேளை உன்னோட கையில அடிபட்டா, கால் அடிபட்டா, உன்னோட ஹார்ட்டுக்கோ மத்த ஆர்கன்ஸ்க்கோ ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்க, எனக்காக நீ எதுக்காக இவ்ளோ வருத்தப்படுறேன்னு கேக்குறான். இதனால பெர்ஃபார்மன்ஸ் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நம்ம வின் பண்ணி ஆகணும் இல்லையாங்கிற இவன். 2 பேருக்கும் ஒரே கோல் இருக்கிறது ரொம்ப ரேராச்சே. சப்போஸ் நான் வின் பண்ணிட்டேன்னா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாங்க. இதை நீ அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டேன்னு இவ கேட்கும்போது, லைஃப்ல லோ குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸும் தேவைப்படுவாங்கங்கிறான். இதெல்லாம் பேச்சோட போயிடுச்சுன்னா என்ன பண்றது, மறுபடியும் சொல்லுன்னு சொல்லிட்டு இவ ரெக்கார்ட் பண்றதுக்கு எடுக்க, ஒரு தடவை தான் சொல்லுவேன்ட்டு போய்கிட்டு இருக்கான். கட் பண்ணா இப்போ டோர்னமெண்ட் டே வந்தாச்சே. போட்டி கடைசியில இவங்க 2 பேரும் தான் ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்காங்க. உன் திறமைய வச்சு ஃபைனல் வரைக்கும் வந்துட்டேன், கண்டிப்பா எங்களோட போட்டி போட்டா ஓடிதான் போகணும்னு கின்னு சொல்ல, வாயிருக்குன்னு ஓவரா பேசாத, கடைசியில நீயே ரொம்ப வருத்தப்படுற மாதிரி ஆயிடும் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்போ சியர் லீடிங் பெர்ஃபார்மன்ஸ்க்கு நம்ம ஹீரோயின் ஜியா எல்லாரும் வந்துட்டாங்க. அவங்க கிளாஸ் தான் பெஸ்ட், அவங்க தான் ஃபர்ஸ்ட் வின் பண்ண போறாங்கிற மாதிரி தான் அவங்க டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா. நம்ம சியானுக்கு ஜியாவை பிடிச்சிருக்கு போல, சோ ஒரு மாதிரி தான் பாக்குறான். வின்னர் ஆறுன்னு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும் சொல்லிட்டு இப்ப மறுபடியும் மேட்ச் ஆரம்பிக்க, நாங்க தான் வின் பண்ணுங்கிற மாதிரி ஹீரோவோட கிளாஸ் டீச்சர் பாத்துட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி கின்னோட கிளாஸ் டீச்சர் இவங்கள பாத்துட்டு இருக்காங்க. ஆட்டம் பயங்கரமா சூடு பிடிச்சிருச்சு. 2 பேரும் க்ளோஸ் ரேஞ்சில தான் போய்கிட்டு இருக்காங்களா. நம்ம அல்ட்ராமேன் சாரே சும்மா எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. சோ இப்படி விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோவோட டீம்ல ஒரு பையன் கீழே விழுந்துட்டான். சோ அவனை மெடிக்கல் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட, இப்ப அந்த பையனுக்கு பதிலா ஆடுறதுக்கு இவங்க டீம்ல ஆள் கிடையாது. இப்போதைக்கு அதிக ஸ்கோர்ல இருக்கிறது கின்னோட டீம் தான். சோ நாங்க தான் வின் பண்ணோம்னு சொல்ல, எங்க டீம்ல சப்ஸ்டிடியூட் கிடையாதுன்னு யாரு சொன்னாங்கன்னு நம்ம ஹீரோயின் முன்ன வந்து, அப்படி யாரும் இல்லனா நான் விளையாட தயாரா இருக்கேங்கிறா. பொண்ணா இருந்துட்டு நீ எப்படி விளையாடுவேன்னு கேட்க, பொண்ணு விளையாடக்கூடாதுன்னு இங்க எந்த ரூல்ஸும் போடலையேன்னு நம்ம ஹீரோயின் கேட்கிறா. நிஜமாவே உனக்கு விளையாட தெரியுமா இல்ல சும்மா தான் உளறிட்டு இருக்கியான்னு ஹீரோ வேற தெரியாம கேட்டுட்டு இருக்க. அவன் நேரா சார் கிட்டே போய், பொண்ணு இதுல ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்க, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, இன்னும் 56 செகண்ட் தான் இருக்கு, ஆட்ட ஆரம்பிக்க போதுன்ட்டாரு. இப்ப ஹீரோயின் கையில தான் பால் இருக்கு, ஹீரோ கிட்ட கொடுக்க முடியாது, டைமும் இல்ல, இவளே தான் போட்டாகணும். அப்ப கரெக்டா அண்ணாவோட விளையாண்டது இவ கண்ணு முன்னாடி வந்து போக, அவன் சொன்னது எல்லாமே இவளுக்கு ஞாபகம் இருக்கு. சோ அவனை தாண்டி அந்த பாலை தூக்கி வீச கரெக்டா கூடக்குள்ள போய் விழுகுது. அவ்வளவுதான். இதை பார்த்து எல்லாருக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷம், நம்ம ஹீரோயினுக்குமே தான். ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.